வணக்கம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது மகாத்மா காந்தி வேலை உறுதி சட்டத்தை அன்னை சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அரசும் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பது கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய பஞ்சாயத்துக்குள்ள உட்பட்ட ஏரியாவில் காலையில சென்று பணி செய்துவிட்டு மாலைக்குள்ள அவர்கள் வரும் பொழுது ஒரு கையிலே பணம் இருக்க வேண்டும். 100 நாட்கள் குறைந்தபட்சம் வருடத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். விவசாயம் இல்லாத நாட்களில் இந்த வேலை வைக்க வேண்டும் என்பதுதான் திட்டத்தினுடைய நோக்கம். தமிழகத்திலே பல குடும்பங்களையும் இந்தியா முழுவதும் பல குடும்பங்களை காத்து வருகின்ற திட்டம். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து மோடி அரசு 11 வருடங்களாக பல வகையிலே சதி செய்து வருகிறது. இந்த முறை மிகப்பெரிய அளவில் இதற்காக சதி செய்கிறது. அதாவது கேப் என்று சொல்வார்கள், அதாவது ஸ்பெண்டிங் கேப் என்பதற்காக 4 மாதத்துக்கு ஒரு முறை எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அந்த குவார்டர் என்று சொல்வார்களே, முதல் 3 மாதங்கள்ல 4 மாதங்கள்ல என்ன செலவு செய்கிறார்களோ அதற்குள்ள பணத்தை மட்டும்தான் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலே சதி. இந்த திட்டத்தை முடக்குவதற்கான சதி, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முடக்குகின்ற சதி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஏழைகளுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறுத்துவதற்காக மோடி அரசு முயல்கிறது. இதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம்.